தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரின் பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்களுக்கு தான் நம்ம போகிறோம். இது உலக புகழ்பெற்ற இரட்டை கோபுரங்களில் முதன்மையானது. அதே மாதிரி மலேசியாவுக்கு டூர் போனவங்க யாரும் இந்த கேஎல் ட்வின் டவர் பார்க்காம வரமாட்டாங்க. அதனால் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சிறப்பாக அமைச்சிக்கணும். சீசர் பெல்லி அப்படிங்கிறவர் தான் இந்த கோபுரத்தை வடிவமைச்சிருக்கிறாரு. இது இஸ்லாமிய கட்டிடக்கலை அம்சங்களையும் நவீன தொழில்நுட்பத்தோடு இணைத்து அழகாக வடிவமைத்து உருவாக்கியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த ட்வின் டவருக்கு முன்னாடி உள்ள அழகான தோட்டம் தான். இந்த வாட்டர் ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நின்றுட்டு எல்லோரும் பொதுமக்கள் அனைவரும் ஃபோட்டோ பிடிக்கிறது, இந்த மூவிஸ் அவங்கெல்லாம் ஃபிலிம் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் அங்கே அதிகமாக ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் யூஸ் பண்ணி படம் பிடிக்கிறது, இதெல்லாம் முக்கியமாக நடந்துகிட்டு இருக்க இடம் இந்த இடம் தான். இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நம்ம ட்வின் டவரில் இருக்கிறதாவே நினச்சிட்டு பாருங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. அதை பார்த்துட்டு நேராக பின்புறத்துட்டு வந்துட்டோம். இது நம்ம இன்றைக்கி ட்வின் டவர் உள்ளே போகிறதுனால அது பின்புறம் இது வழியாக போகிறோம். இந்த கேஎல்சிசியில் சூர்யா அப்படின்னு ஷாப்பிங் மால்ஸ் உள்ள வழியாக தான் போகிறோம். இது பின்னாடி எப்படி வர்றது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இந்த வழியாக தான் நம்ம உள்ளே வரணும். நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் கீழே அந்த உள்ள சூர்யா பில்டிங்கில் மேலே பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா அங்கூட எழுதியிருக்கு பாருங்கள். இந்த வாட்டர் ஷோ நடந்துகிட்டு பாருங்க. இதெல்லாம் அங்கே நடக்கிறது பார்க்குறதுக்கு இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கலாம் அழகாக தான் இருக்குது. மேலேருந்து பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அங்கே சாப்பிட்றதுக்கான கேன்டீன்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, அப்புறம் துணி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி நிறைய ஷாப்பிங் மால்ஸு இதெல்லாம் நிறையா இருக்குது. அங்கே பப்ளிக்ஸ் வாங்கிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக அங்கே சுற்றி பார்க்குவாங்க. யார் வந்தாலும் எதையாவது பொருளை வாங்காமல் போக மாட்டாங்க. அங்கே உள்ள சீனரிஸில் லவ்வர்ஸ் அதிகமாக ஃபோட்டோ பிடிக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வழக்கமாக வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எப்படியெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்ட்டு. ஆக்சுவலாக இந்த வழியாக நேராக போனோம்னா அங்கே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சரவண பவன்னு ஒரு நம்ம தமிழ் ஹோட்டலும் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் காப்புறேன் என்ன சாப்பிட்டேங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். இது அங்கே உள்ள பெரிய பெரிய டிஸ்பிளே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது 4-5 ஃப்ளோர் இருக்கும். கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளோர் தான். இது டூம் மாதிரி மேலேருந்து பார்க்கும்போது தெரியும். எனக்கு கீழே நம்ம டேரெக்டாக உள்ளே போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியல. நம்ம மேலேருந்து அந்த மேலே போயிட்டு அந்த இந்த மிடில் பிரிட்ஜு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த இடத்துக்கு நம்ம பார்க்கும்போது தெரியும். நீங்கள் பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எதாவது சரவண பவன் அங்கே இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம சாப்பிட்லாம் அங்கே போயிட்டு. நாங்கள் தோசை வாங்கி சாப்பிட்டேன். அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நல்லா இருந்துச்சு. நம்ம பார்க்குற இந்த நிறுவனத்துக்கு எதுக்கு பெட்ரோனாஸ் ட்வின் டவர்னு வச்சாங்க அப்படின்னு எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா தெரிஞ்சு இது பெட்ரோலியம் கம்பெனி நேஷ்னல் பெர்ஹாட் அப்படிங்கிறது இந்த இதுக்கு கம்பெனிக்கு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க தான் அதை கட்டிக்காங்க. இது கவர்மெண்ட்டோட அது மலேசியா நாட்டோட சொந்த நேஷ்னல் பெட்ரோலியம் கம்பெனியோட அது அதனால தான் அதோட பேர்லேயே அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுறதுக்கு வேண்டி தான் அதை கட்டியிருக்காங்க. அதில் டவர் 1 பார்த்தீங்கன்னா முழுசாக அவங்களுடைய ஆஃபீஸ் தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இந்த கட்டிடத்தை கட்டுறதுக்கு 2 கம்பெனிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று ஜப்பானை சேர்ந்த ஹசாமா கார்பரேஷனும், இன்னொரு சவுத் கொரியாவை சேர்ந்த சாம்சங் மற்றும் சிடிங்கிற ஒரு கம்பெனி 2 பேர் சேர்ந்து ஜாயின் வெஞ்சராக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கட்டி முடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மேலே போகிறதுக்கான டிக்கெட்டு. இந்த ட்வின் டவரில் நம்ம 41வது பில்டிங் இது ரூம்ஸ் வரைக்கும் போகிறோம். அங்கே தான் அந்த பிரிட்ஜு மாதிரி 2 சைடும் கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இருக்குது. அதுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த எப்படி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஆக்சுவலாக இதுக்கு நேராக தான் அந்த இது பிரிட்ஜு மாதிரி இருக்கிற கனெக்ஷன் இருக்குது. அதை நம்ம எப்படி போகிறோங்கிறது அங்கே வந்து எலிவேட்டர் வழியாக மேலே போகிறோம். அதுதான் நம்ம பார்க்குறோம் கொஞ்ச நேரத்தில். மலேசியாவில் இருக்க கட்டிடங்கள்ல இது 3வது கட்டிடமாக தான் இருக்குது, உயரமான கட்டிடமாக. இதில் வந்து 1வது கட்டிடமாக இருக்கிறது வந்து மெர்டேக்கா அப்படிங்கிறது தான் வந்து 118 அப்படிங்கிறது தான் வந்து அதிகமான உயரத்தில் உள்ள கட்டடம். அது வந்து 2வது தி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற கோபுரம் தான் 106 அப்படிங்கிறது தான் 2வது இடத்துலையும். 3வது இடத்துல தான் அந்த இரட்டை கோபுரம் வந்து இருக்குது. ஆனால் வந்து உலகத்திலே பார்த்திங்கன்னா இரட்டை கோபுரத்தில் வந்து 2 கோபுரம் உள்ளது வந்து இது மட்டும்தான். இதுதான் ஃபஸ்ட்டு இடத்துல இன்னமும் இருக்குது. இது வந்து 451.9 மீட்ரு ஹைட்டு இதோட உயரம். அடியில் சொல்லணும்னா 1483 அடி. இது மொத்தம் ஃப்ளோர் வந்து 88 ஃப்ளோர் இருக்குது. அதில் நம்ம வந்து மிடில் வந்து இந்த ஸ்கை பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். 41 42க்கும் இடையில தான் இந்த ஸ்கை பிரிட்ஜ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து 170 மீட்ரு உயரத்துலேருந்து நம்ம கீழே பார்க்கலாம். இதுக்கு நமக்கு கொடுத்துருக்க பர்மிஷன் டைம் வந்து 15 நிமிஷம் தான். அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ பார்க்கலாமோ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மேலே போகிறோம். லிஃப்ட் வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. இந்த கீழே பாருங்கன்னா அந்த மாடல் எப்படியெல்லாம் அங்கே ட்வின் டவர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு அங்கே ஸ்க்ரீனில் வச்சுருப்பாங்க. இது வந்து என்கொயரி பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட் வச்சுருக்கீங்களா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. நான் டிக்கெட் வச்சுருக்கேன்னு காமிச்சிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து விசிட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டேன். அதனால் திரும்பி வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு விட்றாங்க உள்ளே. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் டவரோட மாடல்ஸ் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த மாடல் வந்து மெழுகு நாளில் எதில் செஞ்சதுன்னு தெரில, பீங்கானில் செஞ்சதான்னு தெரில, கண்ணாடியில் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. அது நிறைய மாடல் வச்சுருந்தாங்க, அதை காமிச்சாங்க. இந்த ட்வின் டவரோட பெரிய கொஞ்சம் ஹைட்டான ஒரு மாடலை வந்து வச்சு காமிச்சிருக்காங்க ஷோகேஸில். அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அதை வீடியோவாக எடுத்தேன். நானும் அதை நின்றுட்டு செல்ஃபி ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியாகவோ ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸாகவோ போயிருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த கட்டுமானத்தை பார்த்திங்கன்னா 2க்கும் தனித்தனியான கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பிரிட்டிஷ் கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க. அது வேறு ஒரு கம்பெனி தான் அது வந்து வேலை பார்த்துருக்கு. இந்த டவரை வந்து போட்டி போட்டுக்கிட்டு 2 பேரும் கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த ஸ்கை பிரிட்ஜும் நம்பர் 2 இருக்குது பாருங்கள், 2வது டவர். அது 2த்தையுமே வந்து இது சவுத் கொரியன் கம்பெனி பண்ணியிருக்காங்க, சாம்சங் குரூப். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அங்கே உள்ளே போய் நிற்கும்போது அந்த டிம்மான இதுக்கு அந்த லைட் எரியறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நானும் தனிமையில் போயிருந்ததுனால எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மேலே போகிற லிஃப்ட்டில் போகிறது 42 ஃப்ளோருக்கு போனதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அது கிளியராக இல்லை. ஏன்னா ஸ்க்ரீன் வந்து 9:16 இருந்து ஆப்போசிட்டாக இருந்ததுனால வந்து எனக்கு வந்து சரியாக படலை, அதை காட்டலை உங்களுக்கு. உள்ளே வந்தாச்சு. மேலேருந்து பாருங்கள். மேலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி மலையெல்லாம் தெரியுது. க்ளீனாக தெரியும். இது வந்து இந்த சூர்யா பில்டிங்கை எதிர்த்தாப்பில் தான் அந்த உள்ளது. அந்த வாட்டர் இதெல்லாம் டான்ஸிங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் அங்கிட்டு தெரியுது. நாங்கள் ரொம்ப நேரம் இன்றைக்கி 15 நிமிஷம் ஷார்ட் பீரியடில் அங்கேயும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு அதை வீடியோ பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஃப்ரண்ட் வியூ இருக்குது, பேக் வியூ இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக நீட்டு அவங்கவுங்க ஃபோட்டோ பிடிக்கிறாங்க பாருங்கள். ஃபேமிலியோடு வந்தவங்க ஒரு குரூப்பு தான். பாக்கியெல்லாமே அந்த நம்ம போய் இந்த உள்ளேருந்து பார்த்தோம்ல, அதான் அது. நம்ம உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி வந்து நம்மள்ட்ட என்னாச்சும் பொருள் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த எக்ஸ்ரே ஸ்கேனர்லாம் பண்ணி தான் நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. அங்கே ட்ராவல் பேக்கெலாம் எதுவும் வச்சுருந்தோம்னா அது ஒரு டோக்கன் கொடுத்து அதுக்கு கொண்டு ஓரமாக வச்சிட சொல்லிடுவாங்க. ஆபத்தான பொருள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடுவாங்க. பாருங்கள், பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி பேக் சைட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்போ வந்து நமக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அங்கே ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா எப்படி உங்களை கூட்டிகிட்டு போவோம் என்ன ஏது எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. எவ்வளோ நிமிஷம் நீங்கள் பார்க்கணுங்கிறது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி ஆகி உள்ளே போய் பார்ப்பீங்க. பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குமா, கீழே பார்த்தப்ப தெரிஞ்சிருக்கும்.
தண்ணி அடிக்கிற ஸ்ப்ரே அடிக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. சீன் வந்து அப்படியே நேராக ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது பாருங்கள். இது பேக் சைடு வியூ. இந்த பேக் சைடில் இந்த சூர்யா பில்டிங்க்கு எதிர்த்தாப்பில் இருக்குது பாருங்கள். அதை வந்து வடிவமைச்சர் வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் வந்து ராபர்ட்டோ புர்லே மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் அதை வந்து வடிவமைச்சிருக்கிறார். அந்த பூங்கா வந்து 10,000 சதுர மீட்ரு கொண்டது. அது அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி தண்ணி, இப்போ மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஷோ இருக்குது பாருங்கள், அது ஈவினிங் நடக்கும். பகல்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஈவினிங்கில் தான், ஃபெஸ்டிவல் டைம்லையும் நல்லாயிருக்கும். அதிகமான நேரம் அதை வந்து ஓட்டுவாங்க. தண்ணி அடிக்கிறது பல 100 அடி உயரத்து வரைக்கும் பீச் அடிக்கிறதுக்கு ஹை பவர் ஸ்பீடான பம்புங்கள்லாம் பொருத்தப்பட்டு தான் இருக்குது. அங்கே சுற்றிலும் சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கெல்லாம் பெரிய பெரிய பார்க்கு, பூங்கா இதெல்லாமே இருக்குது. இதான் நம்ம என்ட்ரன்ஸு. கார்லாம் வருது பாருங்கள், பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த இரட்டை கோபுரத்துக்கு வரணும்னா மலேசியா வந்து இந்த கேஎல் சென்ட்ரல்லேருந்து வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கெலான்ஜயான்னு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் ஏறி வரலாம். அதில் வந்தீங்கன்னா, இல்லைன்னா கொம்பாக்குன்னு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் வந்தீங்கன்னா 5வது நிறுத்தம் தான். கரெக்டாக கேஎல்சிசிக்கு முன்னாடியே வந்து இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் நேரம் நடந்து அழகாக உள்ளே வந்துடலாம். பார்க்குறது உள்ளே கேஎல்சி இந்த சூர்யாவில் தான் பில்டிங்கில் வந்து கீழால் வந்து வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டாக்ஸியில் வேணுன்னா கிராப்னு ஒரு இது இருக்குது, ஆப் இருக்குது. இந்த கிராப் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொண்டு வந்து நேராக வந்து விட்டுருவாங்க. கரெக்டாக ஸ்பாட்லேயே வந்து விடுவாங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோவெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிறது தான் முக்கியத்துவம் கொடுக்கலான் இருக்கேன். அங்கே உள்ள சிறப்பான கிறிஸ்துவ தலங்கள், இந்து தலங்கள் மற்றும் முஸ்லீம் தலங்கள் இதுங்கெல்லாம் குறிப்பாக காட்டணும்னு இருக்கேன். அதோட ஹிஸ்ட்ரியோட தெளிவாக சொல்கிறதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன். இதுலேருந்து மேலேருந்து பார்க்கும்போது இந்த பில்டிங்ஸ் எல்லாம், ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குது, பேக் சைடு வியூ எப்படி இருக்குது அப்படின்னு நேரம் ஷார்ட் பீரியடாக இருந்ததுனால சீக்கிரமாக எல்லா இடத்தையும் நான் போய் காட்டுறது மாதிரி ஆகிடுச்சு. நிதானமாக என்னால் பார்க்க முடியல. ஆனால் இந்த சிட்டி ஃபுல்லாகவே நான் இதுலேருந்து பார்த்துட்டேன். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் சிலம்பு ஏரியா மாதிரி தான் இருக்குது. அங்கெல்லாம் பெரிய பெரிய லேக் இருக்குது, அதெல்லாம் தெரியுது பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போது. இதெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்கும். கண்டிப்பாக மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இது பிடிக்கும் தான். பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப தெளிவாக தெரியும். எல்லாம் ஃபுல்லாக ஹெச்டியில் இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இது டிவிலே உங்களுக்கு க்ளீனாக தான் நல்லா தெரியும். மொபைலில் பார்க்குறவங்க அதிகமாக இருப்பாங்க. எல்லாமே அங்கே ஏற்கனவே இந்த கேஎல் டவர்லேயும் பார்த்துட்டேன். இந்த கெந்திங் ஐலாண்டு போனப்பையும் அங்கேருந்து நான் பார்த்துட்டேன். அதனால் இது எனக்கு வந்து சர்வசாதாரணமாக இருந்துச்சு இது போய் பார்த்தது. ஆனால் இந்த நம்மளும் கேஎல் டவர், ட்வின் டவரில் வந்துட்டோம், பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேண்டி தான் உள்ளே வந்து பார்த்தது. பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அது பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து சந்தோஷமாக பார்த்து சுற்றி பார்த்துட்டு வந்து எனக்கு டைம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுவரை கண்டுகளித்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்கப்படுத்துங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ வெரி மச்.